நோட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட நிறைய ரெசிஸ்டார் இருக்கு, ஒரே மாதிரியான வேல்யூ கொண்ட நிறைய ரெசிஸ்டார் இருக்குது. அந்த ரெசிஸ்டாரை வந்து நான் என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் எனக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதிகமாக வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிருக்கணும். என்கிட்ட இருக்க ஒரு 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது, ஆனால் 10 ஓமே 4-5 வச்சிருக்கேன் நான், எனக்கு ஒரு 40 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுது இந்த சர்க்கியூட்டுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த 10 ஓம் ரெசிஸ்டாரை சீரீஸில் கனெக்ட் பண்ணால் ஒரு நாலு ரெசிஸ்டாரை சீரீஸில் கனெக்ட் பண்ணால் போதும். எண்டு டு எண்டு ஒன்று முடிஞ்சோடனே இன்னொன்று அப்படி கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்னா 40 ஓம் கிடைச்சிடும். இல்லை சார் எங்கிட்ட 10 ஓம் இருக்குது ஆனால் 1 ஓம் தான் தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 10 எப்படி 1 ஆகுறது அப்படின்னா, அந்த 10 என்கிட்ட நிறைய இருந்ததுன்னா பண்ணலாம். எப்படி ஒரு 10-15க்கு மேலே 10 ஓம் ரெசிஸ்டன்ஸே இருக்குது, அப்போ 1 ஓமா எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? ஒரு 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பேரலில் கனெக்ட் பண்ணி ஒரே சர்க்கியூட்டாக மாற்றினீங்கன்னா 10/10 கிடைக்கும், ஆன்சர் 1 கிடைக்கும். இப்படி பேரலில் பண்ணும்போது அதனுடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகவும் இண்டிவிஜுவலை விட, சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னா இண்டிவிஜுவலோட அதிகமாகவும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி சம்ஸும் பார்த்தோம். இங்கே 2.2.3ல இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் நமக்கு நேச்சுரலாக எப்படி நேச்சுரலாக கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்ன்றது தான் இந்த ஃபார்முலா சொல்லுச்சு. R is equal to ρL/A அப்படின்னு சொல்லுச்சு. என்ன மீனிங்? ரோன்றது ரெசிஸ்டிவிட்டி. ஸோ R is directly proportional to L, R is inversely proportional to A அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா என்ன மீனிங் சார்? உங்களுடைய கண்டக்டரோட லென்த் அதிகப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். உங்களுடைய கண்டக்டருடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கம்மி பண்ணீங்கன்னா ரெசிஸ்டார் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுது. வைஸ் வெர்சா, இது குறைஞ்சா இது அதிகமாகும், இது குறைஞ்சா இதுவும் குறையும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லுது. இது நேச்சுரலா. அப்போ ஒரு பல்பு கனெக்ட் பண்றேன், அந்த பல்புக்கு 40 ஓம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு மீட்டர்ல 10 ஓம் தான் கிடைக்குது அப்படின்னா, ஆனா 40 ஓம் இருந்தாதான் அந்த பல்பு எரியும் அப்படின்னு சொன்னா, அந்த பல்பை எரிய வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒன்று அந்த கம்பியை 4 மீட்டர் எடுக்கணும். ஏன்னா 1 மீட்டருக்கு 1 ஓம் கிடைக்கும். 4 மீட்டர் எடுக்கும்போது ஒரு மீட்டருக்கு 10 ஓம் கிடைக்கும். 4 மீட்டர் எடுக்கும்போது 40 ஓம் கிடைக்கும். இது ஓகே. இது சாத்தியமா அப்படின்னா, 1 மீட்டர் கம்பியே காப்பர் கம்பியா குவாலிட்டியா வாங்கினா காஸ்ட்லி, அது 4 மீட்டர் ஒரு பல்புக்காக மட்டுமே வாங்கினா இன்னும் காஸ்ட்லி ஆகும். இதே மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் தேவைப்படுறது. அப்ப நேச்சுரலான ரெசிஸ்டன்ஸை நாம கொண்டு வர்றதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த எக்கனாமிக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக என்ன பண்றோம்னா, மேன்மேட் ரெசிஸ்டாரை கிரியேட் பண்றோம், மேன்மேட் ரெசிஸ்டாரை உருவாக்குறோம். இந்த மேன்மேட் ரெசிஸ்டார் தான் கார்பன் ரெசிஸ்டார், கோட் ரெசிஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்படி மேன்மேடா நீங்க ஆர்டிபிஷியலா ரெசிஸ்டாரை உருவாக்குறதுனால அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேன்மேட் ரெசிஸ்டாரால உங்களுக்கு ஒரு இன்எக்ஸ்பென்சிவ் ப்ராப்பர்ட்டி வருது. ரொம்ப காஸ்ட்லியா கிடையாது, விலை கம்மியாகுது. காப்பர் ஒயரா அதிகமாக வாங்கினீங்கன்னா நிறைய செலவாகுது, அதே வேலையை தான் செய்ய போகுது, ஆனா கம்மியான காஸ்ட்ல வேலை ஆகுது. இப்படி அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ரொம்ப ஸ்டேபிளான ரெசிஸ்டார் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். எப்படி சார் மேக் பண்றாங்க அப்படின்னா, ஒரு கார்பன் லேயர்ஸ், சின்ன சின்ன லேயரா கார்பனை வச்சு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கிளே வச்சு, கிளே மீன்ஸ் ஒரு களிமண் மாதிரி, அதுக்கு என்ன சொல்றோம்னா இங்க இவங்க செராமிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த செராமிக்ஸுக்கு உள்ள கார்பன் லேயர்ஸை வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ரெசிஸ்டாரை மேக் பண்றோம். இந்த பக்கம் ஒரு டெர்மினல், அந்த பக்கம் ஒரு டெர்மினல், லைக் திஸ். இப்ப உள்ள எத்தனை லேயர் வச்சாங்கன்னு தெரியாது, அப்ப இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியாது. ரெசிஸ்டாரை டிசைன் பண்ணிருக்கேன் ஆர்டிபிஷியலா, அப்ப இதனுடைய ரெசிஸ்டார் நான் டிசைன் பண்ணிருக்கேன், அப்ப ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. அப்ப அதை தெரிய வைக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா மேல கோடிங் வரைகிறாங்க, கலர்ஸ் வரைகிறாங்க. இந்த கலர்ஸை பொறுத்து தான் உள்ள எவ்வளவு ரெசிஸ்டார் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இந்த கலர் கோடிங்கை எப்படி படிக்கிறது அப்படின்னு இருக்கு. முதல்ல இந்த ஆர்டிபிஷியல் ரெசிஸ்டன்ஸை வச்சிருக்கோம் இல்லையா, நமக்கு ரைட் சைட்ல நாம எதிர்க்கு அப்படி கையில பிடிச்சோம்னா ரைட் சைட்ல சிங்கிள் ரிங் இருக்கும், லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 3 கலர்ஸ்ல ரிங் இருக்கும். இப்படிதான் இருக்கும், அதுக்கு தான் இதை வச்சிருக்கேன். ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. இந்த பக்கம் ரைட் சைடில் ஒரு ரிங் இருக்கும், லெஃப்ட் சைடில் 3 ரிங் இருக்கும், கலர்ஸ் இருக்கு. கலர் கோடில் வட்டம் போட்டிருப்பாங்க, வளைய போட்டிருப்பாங்க.
இப்போ இதுல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரைட் சைட்ல இருக்கிற ரிங் எப்படி பிடிச்சிட்டா, இன்னும் ரைட் ஹேண்ட்ல சிங்கிள் கலர் மெட்டாலிக் கலரா இருக்கும், அதை இந்த பக்கம் பிடிச்சிட்டா மேல எப்படி வரும், 3 கலர் தெரியும். இந்த மொதல் கலர் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் இந்த ரெண்டாவது கலரும் நாம அப்படியே அந்த கலர்ல என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்குவோம். மூணாவது கலர் மட்டும் மல்டிபிள்ஸ்ல எழுதணும், 10 பவர்ல எழுதணும். அப்பதான் அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இங்க வரைகிற கலர்ஸ் எப்படி சார் இருக்கும், அதுக்கு வேல்யூ எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இங்க எழுதியிருக்கிறாங்க பி பி ஆர் ஓ ஒய் ஜி பி வி ஜி டபிள்யூ. ஞாபகம் வச்சதுக்காக ஒரு நிமோனிக் சொல்லும். என்ன சொல்றோம்னா பிபி ராய், ஆர் ஓ ஒய் ராய், கிரேட், பிரிட்டன், வெரி குட், ஒயிட் அப்படி ஞாபகம் வச்சு. கலர்ஸ் எல்லாம் பிளாக், ப்ரௌனு, பிளாக் மாற்றி விட்டுக்கணும். பிளாக்கு ப்ரௌனு தான் வரும், பிளாக்கு ப்ரௌனு அப்புறம் ரெட்டு வரும். சரிங்களா, பிளாக்கு ப்ரௌனு அப்புறம் ரெட்டு வரும். சரிங்களா, பிளாக்ல ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணி ஒயிட்ல எண்ட் ஆகும், அப்படி ஞாபகம் வச்சுங்க வித்தியாசம் தெரியறதுக்காக. பிளாக்ல ஆரம்பிச்சு ஒயிட்ல முடியும். இப்போ கூட நம்ம கண்டுபிடிச்சதுக்கு காரணம், ரீசனை டக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு காரணம், இல்லைனா பிளாக்ல ஆரம்பிச்சு ஒயிட்ல முடியும், ஆனால் நம்ம ப்ரௌன் எழுதிட்டு இருக்கிறோமே அப்படின்னு தான் பார்த்தோம். சரிங்களா, அடுத்து ரெண்டாவது ஒரு பியோட வேலை முடிஞ்சிச்சு, இன்னொரு பி ப்ரௌனு. சார் இங்க ஒரு பி வருது, இந்த ப்ரௌனா கூட கொண்டு போய் இதை நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டேனா, அதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா, இங்க பாருங்க இந்த எல்லோ, கிரீனு, ப்ளூ, இந்த எல்லோலாம் வந்து பிரைமரி கலர்ஸ்ல வரும், ப்ளூலாம் வந்து பிரைமரி கலர்ஸ்ல வரும். அதனால இங்க தனியாக எழுதியிருக்கும் கிரீனா கூட. இங்க ப்ரௌனு, அடுத்து ரெட்டு, ஓனா ஆரஞ்சு, ஒய்னா எல்லோ, ஜீனா கிரீனு, சரிங்களா, ப்ளூ, வைலட், கிரே, ஒயிட். இது எல்லாத்துக்கும் நம்பர் கொடுக்கணும் சார். நம்பர் நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் 0ல இருந்து ஆரம்பிப்போம், 0 to 9 வரைக்கும் 9 கலர் கொடுத்துருக்கு. சரிங்களா, இப்போ கலர்ஸ் எப்படி எழுதுறது? சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஒரு ரெட் கலர் கோடு, ரெண்டாவது லைன் ஒரு ஆரஞ்சு கலர் கோடு, மூணாவது லைன் வந்து ஒரு எல்லோ கலர் லைனு அப்படி போட்டிருக்கு அப்படின்னா எப்படி இதுக்கு வேல்யூ எழுதுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல என்ன சொன்னோம், ரெட்டு, அடுத்து என்ன சொன்னேன், ஆரஞ்சு, மூணாவது எல்லோ அப்படி. அப்போ ரெட்டுனா என்ன நம்பர், இங்க 2. அடுத்து ஆரஞ்சுன்னா என்ன கலரு, 3 இன்ட்டு 10 பவர், மூணாவது லைனுக்கு 10 பவர்ல எழுதணும். எல்லோன்னு சொன்னீங்க 10 பவர் 4. ரெசிஸ்டன்ஸ்னா யூனிட் ஓம். அப்ப ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ கலர் கோடு போட்டிருந்தா அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 23 இன்ட்டு 10 பவர் 4 ஓம். இதை வேற எப்படி சார் கன்வர்ஷன் பண்ணி எழுதுவீங்க? 23 பக்கத்தில் ஒரு 0 போட்டுவிட்டா இன்ட்டு 10 பவர் 3ன்னு எழுதலாம். 10 பவர் 3 கிலோன்னு சொல்லலாம். அப்போ 230 கிலோ ஓம் இதனுடைய வேல்யூ. ஒருவேளை 3 ஆரஞ்சு 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 இருந்தா 3 கலர்லையும் ஆரஞ்சு 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 இருக்கு, அப்படி சொல்லுவீங்க. முதல்ல ஆரஞ்சுனா எவ்வளோன்னு பாருங்க, பிபி ராயில 3, அடுத்த ஆரஞ்சுனா 3, மூணாவது ஆரஞ்சு 10 பவர்ல எழுதணும், 10 பவர் 3 ஆரஞ்சு 3ல எழுது ஓம். 10 பவர் 3 என்ன சொன்னேன், கிலோன்னு சொன்னேன். அப்போ இதுக்கு வேலை 33 கிலோ ஓம். புரியுதுங்களா? இப்படி கலர் சொல்லலாம். சார் பாட்டம்ல ஒரு கலர் கொடுத்துருக்காங்க, மெட்டல் கலர் கொடுத்துருக்காங்களே சார், அந்த வேல்யூ எப்படி எழுதுவீங்க? முதல்ல அது யாருன்னா, இதெல்லாம் வேல்யூஸ், உள்ள எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்ற வேல்யூ. இந்த சிங்கிள் லைன் இருக்குது, அதுக்கு பேரு டாலரன்ஸ் அப்படின்னு பேரு, டாலரன்ஸ். இந்த டாலரன்ஸோடைய வேல்யூ எப்படி தெரிஞ்சுக்கிது அப்படின்னா, இந்த டாலரன்ஸ்ல மோஸ்ட் ப்ராபபிள் 2 கலர் இருக்கும். என்ன கலர் இருக்கும் அப்படின்னா, சில்வர் ஒன்று இருக்கும், கோல்டு ஒன்று இருக்கும். அப்படி இல்லைன்னா எந்த லைனுமே எந்த ரிங்குமே இல்லாமல் இருக்கும், நோ கலர்னு சொல்லணும். இதுல சில்வர் லைன் போட்டிருந்தாங்கன்னா 10% டாலரன்ஸ், கோல்டு போட்டிருந்தாங்கன்னா 5% டாலரன்ஸ், எந்த கலருமே போடலைன்னா 20% டாலரன்ஸ். டாலரன்ஸ்னா என்னங்க சார், நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ சொல்லுமே அதுதான். இப்போ ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, கீழே ஒரு சில்வர் கலர் போட்டிருக்கு டாலரன்ஸ்ல அப்படின்னா எப்படி சார் எழுதுவீங்க அப்படின்னா, பிளஸ் ஆர் மைனஸ் 10% அப்படின்னு எழுதுவோம்.
இங்க ஆரஞ்சு 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 போட்டுட்டு கோல்டு இருக்குதுன்னு சொன்னா +or -5% அப்படின்னு சொல்றோம். இப்படி டாலரன்ஸ் மென்ஷன் பண்ண தெரியும். இப்படி கார்பன் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கான கலர் கோடிங் இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.2.4ல டெம்பரேச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் depends on resistivity. Temperature depends on resistivity. ரெசிஸ்டிவிட்டி டெம்பரேச்சரை பொறுத்து ரெசிஸ்டிவிட்டி எப்படி மாறுது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? டெம்பரேச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் ரெசிஸ்டிவிட்டி. நீங்க ஒரு ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இஸ் டிபெண்டன்ட் ஆஃப் த டெம்பரேச்சர். இட் எக்ஸ்பெரிமெண்டலி ஃபவுண்ட் தட் ஃபார் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் the resistivity of a conductor increase with increasing in temperature. பொதுவாக இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும். இந்த ரெசிஸ்டிவிட்டினா என்னன்னு படிச்சிருக்கீங்களா? ரெசிஸ்டிவிட்டி ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். எங்கே படிச்சிருக்கோம்? 2.2.1ல படிச்சிருக்கோம். ரெசிஸ்டிவிட்டினா என்னன்னு உனக்கு பேஜ் நம்பரில் புக்கில் சொல்லணும் அப்படின்னா பேஜ் நம்பர் 88ல இருக்குப்பா. இதுல ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரோ அப்படின்ற சிம்பிள் சொன்னாங்க. ரோ இஸ் ஈக்குவல் டு இங்க பாருங்க ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏன்னு எழுதுனா அப்ப ரோ ஈக்குவல் டு ஆர்ஏ பை எல் எழுது. ரெசிஸ்டிவிட்டி ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அது எவ்வளோ ரெசிஸ்டன்ஸை கொடுக்குதுன்றது தான் ரெசிஸ்டிவிட்டி. So then, the electrical resistivity of the material is defined as the resistance offered to the current flow. The resistance offered by the current flow of the conductor in unit length and unit area of cross section. அதுதான் resistivity அப்படின்னு சொல்றோம். The resistivity temperature பொறுத்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க ஃபார் கண்டக்டர். அப்போ இன்சுலேட்டர்ல இல்ல செமி கண்டக்டர்ல என்ன நடக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? அதை பற்றி தான் சொல்ல போறேன். இங்க 2.2.4ல இதுக்கு ஒரு எம்பரிக்கல் ஃபார்முலா எழுதுறாங்க. ரோ டி இஸ் ஈக்குவல் டு ரோ நாட் இன்ட்டு 1 பிளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் டி நாட் அப்படின்னு ஒரு எம்பரிக்கல் ஃபார்முலா எழுதுறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் சம் போட போறோம். சரிங்களா? இங்க ஒன்னொன்னு தனித்தனியா சொல்ல போறோம். ரோ டி அப்படின்னா என்னன்னா ரெசிஸ்டிவிட்டி அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர். சரியா? ரெசிஸ்டிவிட்டி அட் டி டெம்பரேச்சர், டி டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரோ நாட்னா என்னங்க சார்? ரெசிஸ்டிவிட்டி at 0 room temperature. Like at 20 degrees Celsius room temperature. இதுனா அதே போலதான் T அப்படின்னா பர்டிகுலர் டெம்பரேச்சர். T நாட் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஆல்பான்னு ஒரு ஆள் இருக்காங்க. இந்த ஆல்பாக்கு பேரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. சரிங்களா? ஆல்பாக்கு பேரு கோஎஃபிஷியன்ட்.
இந்த கோஎஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கூட நமக்கு பின்னாடி சொல்ல போகிறோம். இது ஒரு 2 மார்க்கில் சொல்ல போகிறாங்க. சரிங்களா? கோஎஃபிஷியன்ட். இந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா பர் டிகிரி செல்சியஸ். இந்த ரோட்டிக்கு என்ன இருக்கும் போது ஓம் மீட்டர், இது ஓம் மீட்டர், இது வந்து டெம்பரேச்சர்னா டிகிரி செல்சியஸ், இது பர் டிகிரி செல்சியஸ். இந்த ரெசிஸ்டிவிட்டி முதல்ல ஒரு கண்டக்டாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எழுதுறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஆல்பா ஃபார் கண்டக்டார். ஒரு கண்டக்டார்ல ஆல்பாவுடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டக்டார்ல ஆல்பா வேல்யூ. when a conductor alpha is positive, if the temperature of the conductor increases, the average kinetic energy of electron in the conductor increases. Thus the result in more frequent oscillation, collisions, and hence the resistivity increases. அப்ப கண்டக்டாருக்கு நான் ஒரு கிராஃப் போடுவேன். என்ன? டெம்பரேச்சரை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் சரினா ரோ வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் வச்சு ஒரு கிராஃப் போட போறேன். ரோ ரெசிஸ்டிவிட்டி. இப்படி கண்டக்டாருக்கு நான் கிராஃப் போட்டா எப்படி இருக்குன்னா அப்படி இருக்குது. இந்த ஹையர் டெம்பரேச்சர்ல இந்த ரெண்டு பேருக்குமான ரிலேஷன் லீனியரா இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குது. பட் லோயர் டெம்பரேச்சர்ல பாத்தீங்கன்னா அது ஒரு கர்வா இருக்கு. அப்படின்னு என்ன சார் சொல்ல வரீங்க? ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு மேலதான் கண்டக்டார்ல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் லோ டெம்பரேச்சருக்கு கீழே அது நான் லீனியரா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதையே தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்டக்டார்ல a very low temperature the resistivity approaches some fine value as the temperature approach absolute zero அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நாம இதை ரெசிஸ்டாருக்கும் எழுதலாம். சரிங்களா? ரெசிஸ்டார் ரெசிஸ்டிவிட்டியில இருந்து ரெசிஸ்டன்ஸுக்கும் எழுதலாம். அப்படி ரெசிஸ்டன்ஸுக்கு எழுதுனா RT equal to R0 into 1 plus alpha into T minus T0 அப்படின்னு எழுதலாம். இதே ஃபார்முலா தான். என்ன சொன்னீங்க? ரோவும் ஆரும் ஈக்குவல்னு சொன்னீங்க. எப்போ? R ஈக்குவல் டு ரோ எல் பை ஏல எல் உடைய வேல்யூ 1 மீட்டரு, ஏ உடைய வேல்யூ 1 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரோவும் எல் ஆரும் ஈக்குவல் தான். அதனால எழுதிடும். இதுல ஆர்டின்றது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் T டிகிரி செல்சியஸ், R0 ரூம் டெம்பரேச்சர், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரூம் டெம்பரேச்சர், ஆல்பான்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, Tன்றது டெம்பரேச்சர், T0 ரூம் டெம்பரேச்சர். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி சம் இருக்குது. இதுல இருந்தும் ஆல்பாவை கொண்டு வரலாம். ஆல்பா தானே கேட்குறாங்க. ஆல்பா எப்படி கொண்டு வருவீங்க? முதல்ல இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, அப்புறம் பார்க்கலாம். அப்போ R0 பிளஸ் ஆல்பா R0 இன்டு T மைனஸ் T. சரிங்களா? இது RT. இந்த R0 பிளஸ்ல இருக்குது, இந்த பக்கம் வந்தா மைனஸ். அப்போ RT மைனஸ் R0. இங்க ஆல்பா மட்டும் வச்சுட்டு மீதி மல்டிபிள் இருக்குது, டிவைடட் ஆக்கிடுங்க. R0 into T minus T. இப்படி ஆல்பா கண்டுபிடிக்கலாம். சரி, ஓகே. இப்படி கண்டுபிடிச்சிங்கல்ல, இந்த ஆல்பா வேல்யூல நாம என்ன சொல்றோம்? ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு சொல்றீங்க. RTனா என்ன சொன்னீங்க? ஃபைனல் டெம்பரேச்சர். R0னா என்ன சொல்றீங்க? இனிஷியல் ரூம் டெம்பரேச்சர். அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னா சேஞ்ச்னு சொல்லலாம். del R divided by R0 into del T. இப்படி நம்ம ஆல்பாவையும் சொல்லலாம். ஒரு கண்டக்டார்ல இருக்கிற ஆல்பாவுடைய வேல்யூ இந்த மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரி செமிகண்டக்டார்ஸ் ஒரு ஆல்பாவுடைய வேல்யூ செமிகண்டக்டார்ல எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கு. அப்புறம் அதை பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்குது. இதை நம்ம அடுத்தடுத்து வர சம்ஸில் வர டைமிங்கில் பார்க்கலாம், அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் ஏற்கனவே சாட்டர்டே வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் போட்டிருந்தேன். இந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா பாருங்கள். 1 மார்க் இருக்குது, 2 மார்க் கொடுத்துருக்குறேன், புக் பேக் 2 மார்க் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிட்டிங்கன்னா நம்ம ரிவிஷனோ இல்லை வந்த உடனே ஃபஸ்ட் மீட்டமோ அந்த மாதிரி எழுதும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.